ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 மலையாளத்தில் ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மூவியை ரிலீஸ் ஆன திரீதம் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த படம் இப்போ ரீசெண்டாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த படத்துக்கான கதையை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற குழிநிலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஹீரோவான விஜய் ராதாகிருஷ்ணன் எஸ்ஐயா ஜாயின் பண்ணுறதுக்காக வராரு. அண்ட் அங்கே வந்தவொடனே அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸில் நார்மலாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. அண்ட் ஒருத்தவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு குழி நிலத்தில் எந்த ஒரு பெரிய தப்புமே நடக்காமல் இருக்குது. அண்ட் அதனாலே அங்கே இருக்கிற போலீஸ்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்படியே கேஸ் வந்தாலுமே சின்ன சின்ன பெட்டி கேஸாக தான் வருது அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்கப்படுது. அண்ட் ஹீரோவான விஜய் ராதாகிருஷ்ணன் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, சரி நம்மளும் புதுசாக தான் இருக்கோம், ஸோ இந்த ஊர் தான் நம்மளுக்கு கரெக்டான ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேலையை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையிலே அவர் இருக்கார். அண்ட் அவரே எதிர்பார்க்காத விதமாக அடுத்தடுத்து அந்த ஊரில் கொள்ளை அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அண்ட் அவருக்கே ஒரு விதமான ஷாக்காகவும் இருக்குது. எப்படி நம்ம வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக ஹீரோவை களத்தில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் இவர் கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன, அண்ட் இதெல்லாம் யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கங்கிறத ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்கள என்ன பண்ணுறாங்க, அண்ட் அதனால் இவருக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் என்னென்ன, கடைசியில் யாருக்கு என்ன ஆகுது, அண்ட் இதெல்லாம் யார் பண்ணாங்கங்கிறத ஹீரோ வெளியில் கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு மீதி படமாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேட்டிவ் மூவியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை ஓரளவுக்கு நீட்டாகவே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. டெக்னிக்கலாக பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாமே நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேயுமே நம்மளுக்கு ஓரளவுக்கு கிரிப்பிங்காக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் ஏன் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 20-25 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த கதைக்குள்ளார போயிட்டீங்க அப்படின்னா கடைசி ஒரு 25-30 மினிட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறையா இந்த படத்தில் நடக்கும். ஸோ அதுவே இந்த படத்தை ஹோல்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகவும் நான் இந்த படத்தை பார்த்தேன். அண்ட் குறிப்பாக கடைசி அந்த 30-40 மினிட்ஸ்க்கான அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நீட்டாகவும் வித்தியாசமாகவும் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக பார்க்குற ஆடியன்ஸ் மேக்ஸிமம் யார் தான் இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறத கெஸ் பண்ணாத முடியாத அளவுக்கு தான் அந்த ஸ்க்ரீன் பிளே அமைச்சிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, நீட்டாகவும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் ஹீரோவாகட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கூட நடித்த எல்லாருமே அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே ஓவர் த டூ பண்ணாமையோ அண்ட் அதுமாதிரி ஹீரோயிசம் காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேரில் ஹீரோயிசம் காமிக்கிறது அதெல்லாம் அறவே தவிர்த்துருந்தாங்க. ஸோ அதுவே இந்த படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ எஸ்ஐயா ஜாயின் பண்ணிருக்காரு அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறது தான் அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்களே வெளியே. ஸோ அங்கே இருக்கிற போலீஸ் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் அவுட் ஸ்மார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் வைக்காமல் அந்த கதைக்கு எப்படி அந்த ஸ்க்ரீன் பிளே கொடுக்கணுமோ அதை கொடுத்தது ரொம்ப நீட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தில் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் கொஞ்சம் அந்த கதையை பிக்கப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்லோ பேஸாக தான் போகும். அதை கடந்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு சீட்டேஜில் கொண்டாந்து நிறுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மூவி பார்க்குறப்ப எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் தான் சரி ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்கே பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் சரி என்ன தான் பண்ண போகிறாங்க, யார் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணுறப்ப தான் இந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அந்த அளவுக்கு ஒரு கிரிப்பிங்காக கடைசியில் கொண்டு போயிருந்தாங்க. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அந்த அளவுக்கு நீட்டாக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பை எனி சான்ஸ் நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் வீக்கெண்டில் உங்களுக்கு போர் அடிக்குது, ஏதாவது ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் மூவி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் தமிழ் டப்பிங்கும் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, அப்போ இந்த படத்தில் பிரச்சனையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபஸ்ட்டு 20-25 மினிட்ஸ் மட்டும் அந்த ஸ்லோனஸை நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா இந்த படம்
படம் வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லருக்கான ஒரு ட்ரீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.